சஷ்டி விரதம் இருக்கவங்க மறக்காம திணையில ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி முருகருக்கு படைச்சிடுங்க. ஏன்னா அதுதான் விசேஷமே. இன்னைக்கு நான் திணையையும் பாசிப்பருப்பையும் யூஸ் பண்ணி பாயசம் பண்ணியிருக்கேன். இது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். அதே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இதுக்கு நான் அக்ஷய கல்பாவோட பியோர் கீ தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திணையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். அதுக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கடைசியாக ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.